என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இதை நீங்கள் வந்துட்டு இடிகளில் வச்சு கூட இடிச்சும் எடுத்துக்கலாங்க, அப்பவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு. பூண்டு வந்து தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அதே மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இதையும் நீங்கள் தட்டி எடுத்துக்கவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இனிமேல் இது கூடால வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டையுமே இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூடாலேயே ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல குக்கிங்க்கு, அந்த ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதை வந்துட்டு எண்ணெய் சேர்த்த அப்புறமா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், ஜஸ்ட் அது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூடால வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையுமே நிறைய கலப்படம் இருக்குது, அதனால் பார்த்து நல்ல ஒரு குவாலிட்டியான கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பக்கோடாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறனால அந்த ஈரப்பதம் இதில் இருக்கிறனால ஓரளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இருந்தாலுமே ரொம்ப கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதை போட்டு நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம கை விரல் மட்டும்தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கோடா போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. பக்கோடா ஃப்ரை பண்ணும்போது நான் நேற்றைக்கு பண்ண மிஸ்டேக்கை வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். பக்கோடா ஃப்ரை பண்ணுற ஆயில் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணுங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் மாவு ரெடி பண்ணியிருக்கீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரே பேட்சில் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு நேற்றைக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. பக்கோடா வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தப்புறம் நான் எடுத்துட வேண்டியதாக. ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணாதீங்க, அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிறிஸ்ப் ஆயிரும். நம்ம ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் பேட்ச் நான் இப்போ ஃப்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் தான் மாவு மீதி இருந்துச்சு, நான் ஃப்ரை பண்ணினேங்க. ஆயில் வந்துட்டு ஃப்ளேம் நான் இப்போ ஆஃபில் தான் வச்சுருக்கேன், அப்படியே பொங்கிடுச்சு அவ்வளோவுமே. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாங்க, அது எதனால் அப்படி ஆச்சுதுன்னு எனக்கும் தெரியலை. ரொம்ப கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பக்கோடா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல.